ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல சட்னி சூப்பராக டேஸ்டியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக 10 தோசைக்கு மேலே சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேங்காவை பொடிசாக நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதை பாருங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கட் பண்ணி வச்சு நம்ம தேங்காவை மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நம்ம வந்து 1-2 மணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்படி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல நம்ம 50 கிராம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவில் காரம் இருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதில் இருக்குன்னு கெட்டியாக, அப்போ தான் வந்து சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வந்து தாளிப்பு கடாயை கொஞ்சம் காய வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு அளவு கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. கடுகு கொஞ்சோண்டு தாளிப்புக்கு, சீரகம், உளுந்து கொஞ்சோண்டு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துங்க தாளிப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சட்னி இப்படி செய்யும்போது உண்மையிலே கடை தேங்காய் சட்னியாட்டம் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் அப்லோட் பண்ணித்தரேன். ஓகே, பாய்.